இந்தியாவில் ரேஷன் விநியோகத்திற்காக முக அங்கீகாரத்தை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் எது? ஆன்சர் ஹிமாச்சல பிரதேச மாநிலம். சோ இப்போ ஹிமாச்சல பிரதேச மாநிலம் தான் இந்தியாவிலே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ரேஷன் கடைகள்ல பொருள் விநியோகம் செய்யறாங்களே, அரிசி பருப்பு எண்ணெய்ன்னு சொல்லிட்டு அந்த விநியோகத்துல பாத்தீங்கன்னா ஆதார் அடிப்படையில முக அங்கீகாரத்தை வந்து அந்த தொழில்நுட்பத்தை இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஓடிபி அப்புறம் பிங்கர் பிரிண்ட் வைக்கிறது இதுதான் யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ முதன்முறையாக பாத்தீங்கன்னா இப்போ ரேஷன் கடைகள்ல பொருட்களை விநியோகிப்பதற்காக ஆதார் அடிப்படையிலான முக அங்கீகாரத்தை ஹிமாச்சல பிரதேச மாநிலம் அறிமுகப்படுத்திருக்காங்க இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம். சோ ஹிமாச்சல பிரதேச மாநிலத்துடைய முதலமைச்சர் யாருன்னா சுக்பீர் சிங் சுக்கு, அடுத்த கவர்னர் வந்து சிவ் பிரதாப் சுக்லா, நெக்ஸ்ட் கேபிட்டல் ஹிமாச்சல பிரதேசத்துடைய தலைநகரம் வந்து கோடைகால தலைநகரம் சிம்லா, அடுத்த குளிர்கால தலைநகரம் வந்து தர்மசாலா. முழு கல்வி அறிவு பெற்ற நாட்டின் முதல் மாநிலம் எது அப்படின்னா மிசோரம் மாநிலம். இந்தியாவின் முதல் வெளிநாட்டு மக்கள் மருந்தகம் அப்படிங்கிறது மொரீஷியஸ்ல ஓபன் பண்ணிருக்காங்க. காசநோ இறப்ப முன்கூட்டியே கணிக்கக்கூடிய டிஜிட்டல் கருவி அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் எதுனா நம்ம தமிழ்நாடு. இந்தியாவில ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா 10th படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ரொபாட்டிக்ஸ் கல்வியை வந்து கட்டாயமாக்கியிருக்காங்க இந்தியாவில ஃபர்ஸ்ட் டைம் கேரள மாநிலம். அடுத்து பாத்தீங்கன்னா வாகனங்களுக்கான இந்தியாவுடைய முதல் சரக்கு ரயில் திட்டமானது ஹரியானால குருகிராம்ல தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு மானேசர்ல. அடுத்து தமிழ்நாட்டுல நம்ம நாட்டிலே சூரிய சக்தி மூலமா முழு மின் தேவையை பூர்த்தி செய்த முதல் மாவட்டம் எது அப்படின்னா டையூ.